Hello viewers, last video வந்து final result அப்போ வந்து கட் ஆயிடுச்சு. Sorry for that. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். பட் கண்டினியூஷனாக டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப் போகல, ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டில் த எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிவிடணும் கியூப் ரூட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பட் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஷேப்டு ஷார்ட் புட் இஸ் 310.464 cubic centimeter. தென் த ரேடியஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த ரேடியஸ். ஸோ எப்பயுமே மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து ஸ்பியர் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்களா, சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா, பெரிமீட்டரா, அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வால்யூம். தென் வால்யூம் எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் யூனிட்ஸ் வந்து கியூபிக் யூனிட்ஸ். இங்கே யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் த ரேடியஸ் கேட்டிருக்காங்க, ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4/3 pi r3. ஸோ அந்த ஆரில் இருக்க அந்த ரேடியஸ் தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வால்யூமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வால்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 pi r3 கூட நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆர் கிடச்சிடும். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஷேப் ஷார்ட் புட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 310.464 cubic centimeter. தென் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் 4/3 pi r3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிவன் வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லியிருந்தோம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 310.464. தட் இஸ் ஈக்குவல் டு இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 pi r3. பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 3.142 ஆர் எல்ஸ் 22/7 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே 4/3 ஃபார்முலாலே இருக்குது. ஸோ இங்கே r³ இருக்குது. ஸோ இந்த r தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ r³ இந்த சைட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த சைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4/3 ஈக்குவலுக்கு இந்த சைட் போச்சுன்னா 3/4ன்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த பை 22/7 இந்த சைட் மூவ் ஆகும்போது 7/22 ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தட் இஸ் ஈக்குவல் டு r³. ஸோ ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ அதனால தான் இந்த சைட் வந்து வச்சிருக்கோம். ரிமைனிங் வேல்யூஸ்லாம் இந்த சைட் மூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 310.464 டிவைட் பை 4 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 77.616 வரும். இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டோட தான் ப்ளேஸ் பண்ணணும். 77.616. ஸோ ஜஸ்ட் இந்த 4ஐயும் இந்த பார்ட்டி மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 77.616. ஸோ இங்கே கேன்சல் பண்ண ஆன்சர் பார்த்தீங்கன்னா 77.616 இன்ட்டு 3 × 7 டிவைட் பை 22. பிகாஸ் 4 இது நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 4 இங்கே போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து எதை கேன்சல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 22யும் 77.616 இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.528 வரும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த டிவிஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்சரை வந்து 22ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.528 into 3 into 7 that is equal to r³. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3.528 into 3 into 7 நம்ம வந்து மேலே பார்த்தோம். 3 into 7 அதான் வந்து 21 எழுதியிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு r³. இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 74.088. இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் 1 2 3. அதனால தான் டெசிமல் பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது 1 2 3. ஸோ டெசிமல் பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. தட் இஸ் ஈக்குவல் டு r³. ஸோ இங்கே வந்து கியூப் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதோட தான் லாஸ்ட் வீடியோ வந்து கட் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். r is equal to cube root of 74.088. ஸோ கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நிறைய பேர் ஷார்ட்கட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஷார்ட் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்களும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரேடியஸோட லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். இந்த கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலன்னா என்டையர் ஆன்சருமே தப்பாயிடும். பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ r³ is equal to 74.088 பார்த்தோம். ஸோ r is equal to cube root of 74.088. ஸோ இது நான் நார்மல் மெத்தடில் எல் டிவிஷன் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கியூப் ரூட் வந்து ஷார்ட் ட்ரிக் ஆர் ஷார்ட்கட் தெரியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் மேக் ஷூர் இது வந்து கியூப் ரூட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்கொயர் ரூட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எல் டிவிஷன் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இங்கே 8 இருக்கனால நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இது செகண்ட் வந்து டிவைட் ஆகுனா 3 2s are 6 பேலன்ஸ் 1 இருக்கும். 7 2s are 14 தென் 0 4 2s are 8 4 2s are 8. அகைன் இங்கே 4 4 இருக்கும்போது செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ 1 2 is 2, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 8 2s are 16, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10, தென் 2 2s are 4, 2 2s are 4. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் காமிக்கிறோம். ஸோ எல் டிவிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளால் வந்து 9 2s are 18, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 1 2 is 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளால் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் டேபிளால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல் டிவிஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ 7 2 7s are 14, 1 7 is 7, then again 7 3s are 21, 3 வந்து இது. ஸோ நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கியூப் எடுக்கணும்னா ஆல் த இது வந்துட்டு சாரி ஆல் த நம்பர்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் ரேஸ் டு த பவர் கியூபாக இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக வந்து கியூப் ரூட் எடுக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3 விச் மீன்ஸ் 2 கியூப். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 3 இங்கே ஒரு 3 இருக்குது, தென் 2, தென் லாஸ்ட்டில் வந்து 3 ஒரு 3 இருக்குது. ஸோ 3 கியூப். 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். 1 2 3, ஸோ 7 கியூப். ஸோ இது நம்ம கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி தான் இங்கே பார்த்தோம். ஸோ 2 raised to the power 3, 3 raised to the power 3, 7 raised to the power 3. ஸோ எல் டிவிஷனில் இந்த மாதிரி தான் நம்ம வந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஷார்ட் ட்ரிக் ஆர் ஷார்ட் கட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கியூப் ரூட்டுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கியூபும் இதுவும் கேன்சல் ஆகிடும், இந்த கியூபும் இதுவும் கேன்சல் ஆகிடும், இந்த கியூபும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 2 into 3 into 7. ஸோ 3 2s are 6, 6 into 7 is 42. 42. பட் நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digits இருந்தது, 74.088. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.2 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 4.2. ஸோ இதை நீங்கள் கியூப் 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். 74,088 வரும். பட் இங்கே டெசிமல் பாயிண்டோட ரிப்பீட் பண்ணி பாருங்கள், 74.088 வரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ நம்ம கியூப் ரூட் எடுக்கும்போது நான் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எடுத்தேன். நெக்ஸ்ட் ரிசல்ட் எழுதும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெசிமல் பாயிண்டோட தான் எழுதணும். இங்கே 4.2 எழுதியிருக்கோம். ஸோ 4.2 வந்து நீங்கள் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். 4.2 வந்து 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 74.088 வரும். இது 3 டைம்ஸ் வந்து 3 டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இருந்தது. இங்கே டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இங்கே 74.088 இருந்தது. ஸோ 4.2 யூனிட்ஸோடு எழுதணும், சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 4.2 சென்டிமீட்டர். பிகாஸ் ரேடியஸ் தான் கேட்டிருந்தாங்க, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 4.2. If you like this video, please do share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video.